தமிழ் சினிமா துறையில் மிகப்பெரிய கால் பதித்த சினிமா துறையின் ஜாம்பவான் இயக்குனர் ஐயா பாரதிராஜா அவர்கள் இன்றைக்கி வந்து இறந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி செய்தி வந்தது. பார்க்கும்போதே உண்மையாலுமே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எப்போ இந்த நியூஸ் வந்து வந்ததோ அப்போவே வந்து மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா இவர் ஏற்படுத்திய சேவைகள் தமிழ் சினிமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அந்த அளவுக்கு தமிழ் கலாச்சாரத்தோடையும் தமிழ் கலைகளோடையும் அந்த அளவுக்கு பற்று உள்ளவர். ஏன்னா என்ன சொல்கிறது, அவர் அந்த ஒரு சினிமா தொடங்கும் போதே ஒரு வாசகம் ஒன்று வரும், அவர் சொல்லக்கூடிய அவர் வாய்ஸ்னாலே வரும். தயவு செஞ்சு அதை கொஞ்சம் நேரம் கேளுங்க. என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா மீண்டும் மண் வாசனையோடு வருகிறேன். இதுக்கப்புறம் இன்னமே அவர் வந்து அவருடைய குரலால் நம்ம என் இணைய தமிழ் மக்களே என்று தான் அவருடைய படத்தை வந்து அதுக்கப்புறம் தான் படமே வந்து தொடங்கும். என் இணைய தமிழ் மக்களே அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். அதுக்கப்புறம் தான் அந்த படத்தினுடைய காட்சிகளே வந்து தொடங்க ஆரம்பிக்கும். ஏன்னா தமிழ் மேலும் தமிழ் மண்ணோடும் அளவு கடந்த பற்று வைத்தவர் ஐயா பாரதிராஜா அவர்கள், பச்சை தமிழர். ஏன்னா அவர் சினிமா துறைக்கு வந்து ஏற்படுத்தியது வந்து கொஞ்சம் நஞ்சல்ல, ஏகப்பட்ட சினிமாக்கள் அவர் உருவாக்கின படங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் எல்லாமே அதிகப்படியான வெற்றி படங்கள். முதல் மரியாதை, கருத்தம்மா, கிழக்கு சீமையிலே, 16 வயதினிலே, இந்த மாதிரி பல படங்கள் இயக்குனர் ஐயா பாரதிராஜா அவர்கள் வந்து இயக்கியிருக்காரு. கிராமத்தை கலைகளை அப்படியே வந்து அந்த தனது கவர்ச்சி அந்த கேமரா மூலிமா வந்து பதிவு பண்ணியிருப்பாரு. கிராமத்தில் அந்த காலகட்டத்தில் என்ன வந்து நடக்குதோ, உறவு முறைகளாகட்டும், என்னென்ன பிரச்சனைகள் நடக்குதோ, என்னென்னலாம் நன்மைகள் இருக்குதோ, அந்த மாதிரி கிராமத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து திரையில வந்து காட்டியிருப்பாரு படம் மூலயமா. இந்த மாதிரி ஒரு இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களை போல இதுக்கப்புறம் இன்னும் எத்தனை இயக்குநர்கள் வந்தாலும் ஐயா பாரதிராஜாவுடைய இடத்த வந்து யாராலையுமே வந்து நிரப்ப முடியாது. ஏன்னா மிகப்பெரிய ஒரு இழப்பு. ஐயா பாரதிராஜா அவருக்கு மறைந்ததுக்கு கண்ணீர் அஞ்சலியே வந்து உண்மையாலுமே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவருக்காக அஞ்சலி செலுத்திக்கிறேன். அப்புறம் பாரதிராஜா ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இயக்குநர்கள், புதிய தற்போது உள்ள இயக்குநர்கள், ஏகப்பட்ட இயக்குநர்களை வந்து அறிமுகப்படுத்தினார். நிறைய நடிகர்களை வந்து அறிமுகப்படுத்தினார். நிறைய நடிகைகளை வந்து அறிமுகப்படுத்தினார். புது நடிகர் அந்த அளவுக்கு வந்து புதிய நபர்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள வந்து சினிமா மூலமா வந்து காமிச்சு அந்த அளவுக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதர். தமிழக மண்ணுக்கு, தமிழ் மண்ணுக்கும் தமிழ் சினிமாவுக்கும் ஏற்பட்ட அந்த காயம், அந்த இழப்பு மிகப்பெரிய ஒரு இழப்பு. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐயா பாரதிராஜா ஐயாவோட இயக்கம், பாரதிராஜா ஐயா மாதிரி ஒரு இயக்குனர், எத்தனை இயக்குனர் வந்தாலும், 1000 இயக்குநர்கள் வந்தாலும் ஐயா பாரதிராஜா அவர் மாதிரி வந்து இன்னமே இதுக்கப்புறம் வந்து கிராம கலைகளையும் தமிழ் மண் வாசனையும் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல, பொறுத்து தான் பார்க்கணும். என்னதான் இருந்தாலும் ஐயா பாரதிராஜா ஐயாவோட இழப்பு மிகப்பெரிய இழப்பு. என் மனசுக்கு உண்மையாலுமே மிகப்பெரிய ஒரு வருத்தம் அளிக்கிறது. ஏன்னா அவர் செதுக்கிய சிற்பங்கள், ரொம்ப அவர் படம் மூலியமா காட்டின காட்சிகள் வந்து ஐயா பாரதிராஜா ஐயா மறைந்தாலும் அவர் ஏற்படுத்தின அந்த சினிமா மூலியமா ஏற்படுத்தின அந்த காட்சிகள் என்றென்றைக்கும் தமிழ் மண்ணுக்கும் தமிழக மக்களுக்கும் அவங்க மனசுல தீராத இடமா அது அந்த காட்சிகள் வந்து நிற்கும். ஏன்னா இன்னொரு விஷயம் சொல்றேன், உங்களுக்கு நல்லா கேட்டுக்கோங்க. பாரதிராஜா ஐயாவோட மகன் வந்து மனோஜ் அவர்கள் வந்து இறந்துட்டார். அந்த துக்கமே மறைஞ்சிருக்க முடியாது. ஏன்னா அந்த காயங்களே அவர் மனதில் வந்து இருந்திருக்கும். தற்போது இப்போ இந்த வருஷம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவரும் இறந்துட்டார். ஆனால் ஐயா பாரதிராஜா ஐயாவுடைய ஏக்கம், அவருடைய சிந்தனையும் செயல்பாடும், அவருடைய எண்ணமும், அவரோட மூச்சு காற்று எல்லாமே தமிழ் மண்ணோடையே சேர்ந்து இருக்கும். தமிழக மக்களுக்கு அவர் ஏற்படுத்திய நன்மைகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை வந்து ஏற்படுத்தியிருக்காரு. என்னை பொறுத்தவரைக்கும் பாரதிராஜா ஐயா வந்து மறைந்திருந்தாலும் அவர் மண் வாசனையோட எப்பயுமே தமிழக மக்களோடைய தமிழ் மண்ணோடைய அவர் கலந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.